ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். உங்கள் மூளையோட அவுட்லைன் வரைபடத்தில் நீங்கள் என்ன கலர் அடிச்சிங்க? கோல்டா இல்லை கிரேயா? நான் போன வீடியோ பற்றி பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம எண்ணங்கள் எப்படி மூளையில் ஒரு நரம்பு தொடர்புகளை உருவாக்கி நம்மளை ஒரு லூப்குள்ளே மாட்டிக்க வைக்குதுன்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைய வீடியோவில் பார்ப்போம். த ப்ரோக்ராம்ஸ் யூ கெட் ஃப்ரம் தி வேர்ல்ட் அரவுண்ட் யூ. அதாவது உங்களை சுற்றி இருக்கிற உலகம் உங்களுக்கு கொடுக்குற ப்ரோக்ராமிங். அது என்ன ப்ரோக்ராமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, கம்ப்யூட்டருக்கு நம்ம சில கமெண்ட்ஸ் கொடுத்து அதை இப்படி தான் வேலை செய்யணும்னு செட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம மூளையும். நம்ம சின்ன வயசில் இருந்து திரும்ப திரும்ப கேட்குற பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம மூளைக்குள்ளே ஒரு கட்டளையாக சேவ் ஆகிடும். நம்ம மூளை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நாம்ளே அறியாமல் அதுக்குள்ளே எழுதி வச்சிருக்கிற ஒரு ரூல் புக் மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங். இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. நம்ம மூளையோட அந்த ரீவொயர், அதாவது நரம்பு தொடர்புகளை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கும்ல, அதுக்கு நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்னு பிரிக்கவே தெரியாது. நம்ம ஆசைப்பட்டு தேடி பார்த்து கற்றுக்கிற நல்ல விஷயங்களை அது மூளைக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதே சமயம் நெகட்டிவ் விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணிக்கும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்கணுன்னா ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். உங்கள் மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அதோட கீபோர்டு நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கீங்க. இந்த கீபோர்டு வேறு எதுவுமே இல்லை, உங்களோட 5 புலன்கள் தான். நீங்கள் தனியாக உங்கள் ரூமில் இருக்கும்போது அந்த கீபோர்டில் என்ன டைப் பண்ணணும்னு நீங்கள் தானே முடிவு பண்ணுவீங்க. ஒரு நல்ல புக் படிக்கலாம், இல்லை ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம். ஆனால் நீங்கள் வெளி உலகத்தில் கால் எடுத்து வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் உங்கள் கீபோர்டை மற்றவங்க பக்கமாக திருப்பி வச்சுட்டு, இந்தாங்கப்பா என் கீபோர்டு, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை என் மூளைக்குள்ளே டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உலகமும் சும்மா இருக்குமா? அதுக்கு தோன்ற நெகட்டிவ் நியூஸ், மற்றவங்களோட கவலைகள், வதந்திகள் எல்லாத்தையும் உங்கள் மூளைக்குள்ளே டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். விளைவென்ன? நீங்கள் கேட்காமலேயே உங்கள் மூளையில் தேவையில்லாத தப்பான விஷயங்கள் ரீவொயர் ஆகி ஸ்ட்ராங்கான நரம்பு தொடர்பு பாதையாக மாறிடுது. சரி, இந்த உலகம் எப்படி நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் தான் மிரர் நியூரான்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா, இது நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி. நீங்கள் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட மூளையில் என்ன மாதிரியான நியூரான்கள் வேலை செய்தோ அதே உங்களோட மிரர் நியூரான்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் மூளைக்குள்ளேயும் டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதோட கொடுமை என்னன்னா, உங்களுக்கு தெரியாமையே உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்கள் மூளையில் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் கீபோர்டில் வேறு யாரெல்லாம் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ். நம்ம யார் கூட அதிக நேரம் இருக்கோமோ அவங்களோட பேச்சையும் குணத்தையும் நம்ம மூளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஒரு சின்ன கொஸ்டின், உங்களோட மென்டல் கீபோர்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது ஒரு நாள் கொடுத்து, உனக்கு தோணுறது என் மூளையில் டைப் பண்ணிக்கோன்னு கொடுப்பீங்களா? மாட்டோம்ல. ஆனால் அதை தான் அவங்க தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த புக்கோட ஆத்தர் டாப் 5 பீப்புள் ரூல்னு ஒன்று சொல்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, நம்ம அதிகமாக பழகிற 5 பேரோட குணம்தான் நமக்கு வரும்னு சும்மா சொல்லலை. ஏன்னா நம்ம மிரர் நியூரான்கள் அவங்களோட பழக்க வழக்கங்களை அப்படியே மூளையில் ஒயரிங் பண்ணிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஒர்க் பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸை மாற்றுற மாதிரி நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நம்ம நினச்ச உடனே மாற்ற முடியாது. ஒரு நாளைக்கு பல மணி நேரம் அவங்க கூடவே இருக்கிறதுனால அவங்க பேசுகிற விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம மூளையில் ப்ரோக்ராம் ஆகிடுது. ஆஃபீஸில் ஒருத்தர் ரொம்ப எனர்ஜியாக பாசிட்டிவாக இருந்தால் அது நம்மளையும் தொத்திக்கும். அதே மாதிரி
ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே அல்லது கோபப்பட்டுட்டோ இருந்தால் நம்ம மிரர் நியூரான்கள் அந்த நெகட்டிவ் மூடையும் அப்படியே காப்பி பண்ணி நம்ம மூளையில் ஒயரிங் பண்ணிடும். ஆஃபீஸில் மற்றவங்க அடிக்கடி சொல்கிற கருத்துக்கள், ஐடியாக்கள் எல்லாமே அவங்களோட ப்ரோக்ராம் தான். அதை நம்ம தினமும் கேட்கும்போது நம்ம மூளை நமக்கே தெரியாமல் அவங்களோட சிந்தனைகளை நம்ம தலைக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஒயரிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் தான் பண்ண விடாமல் உங்களோட நியூரான்கள் ஒயரிங்கை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி மற்றவங்களோட கருத்துக்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். மற்றவங்க பேசுகிற விஷயங்கள் நம்ம மூளையை ப்ரோக்ராம் பண்ணுதுன்னு தெளிவாக தெரியுது. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் மற்றவங்க நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்குற கருத்துக்கள், அதாவது ஒப்பீனியன்ஸ் தான். ஆனால் அந்த கருத்துக்கள் பல நேரங்களில் நம்ம மனசுக்கு கொஞ்சம் கூட தேவையே இல்லாத விஷயங்களாக தான் இருக்குது. உங்களோட அனுபவங்கள், உங்களோட எதிர்கால ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் உங்களுக்காக யோசிக்க தெரியாது. அதனால் மற்றவங்க நீ இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஐடியாவை தான் உங்ககிட்ட திணிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கலாம், ஆனால் அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்காதீங்க. என் வாழ்க்கைக்கு இப்போ எது நல்லது, உங்கள் மனசுக்கிட்ட கேட்டு விழிப்புணர்வோடு முடிவெடுங்க. உங்ககிட்ட இருக்கிற மிக முக்கியமான கருத்து உங்களுடையது மட்டும்தான். போன வீடியோலேயே நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டியோட டெஃபினிஷனை பற்றி பார்த்தோம். ஒரு சின்னதாக ரீகேப் பண்ணணும்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம மூளை தானாகவே மாறி வளர்ந்து புதுசாக தன்னைத்தானே மாற்றி அமைக்கிற ஒரு திறமை தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. சரி, இந்த மூளையை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அதுக்கு ஆத்தர் சில முக்கியமான விதிகளை சொல்கிறாரு. அதுதான் நெக்ஸ்ட் சாப்டர், 7 ரூல்ஸ் ஆஃப் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஃபஸ்ட்டு ரூல் மன விழிப்புணர்வு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னன்னா, நம்ம மனசுக்குள்ளே என்ன ஓடுது, நம்ம என்ன பண்ணுறோம்னு எந்த நேரமும் முழு விழிப்புணர்வோடு கவனிக்கிறது தான். அதாவது நம்ம எதை கவனிக்கிறோம்னு அதையே திரும்ப கவனிக்கிறது. இதை சயின்ஸில் மெட்டாகாக்னிஷன்னு சொல்கிறாங்க. இது நம்ம மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் செய்கிற ஒரு வேலை. நம்ம எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம்னு நமக்கே ஒரு தெளிவான கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம எண்ணங்கள் நாமளே மேனேஜ் பண்ணவும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற சாதாரண ஒரு எண்ணம் கூட நெகட்டிவ் எண்ணம் தானே. ஏன்னா அது நம்ம ஹெல்த்துக்கு எதிராக வேலை செய்யுது. அதுவே நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது பாசிட்டிவ் எண்ணம். ஏன்னா அது நம்ம பிளான் பண்ண போல் பண்ண வைக்குது. நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது பழசான நெகட்டிவ் பழக்க வழக்கங்களை ரத்து பண்ணிட்டு, அதாவது ஓவர் ரைட் பண்ணிட்டு, புதுசாக நல்ல எண்ணங்களை உருவாக்குற ஒரு சூப்பர் ப்ரோக்ராமை நம்ம மூளைக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்படி நம்ம பாசிட்டிவாக மாறும்போது ஒரு செடியில் இருக்கிற காஞ்ச இலையை வெட்டி போடுற மாதிரி நம்ம மூளையும் தேவையில்லாமல் பழைய நெகட்டிவ் நியூரான் கனெக்ஷன்களை தானாகவே அழித்து தூக்கி போட்டுடும். இதனால் புதுசான நல்ல எண்ணங்கள் வளர மூளையில் நிறைய இடம் கிடைக்கும். ரூல் 2, சாய்ஸஸ். நம்ம கரெக்டான சாய்ஸ் எடுக்கலைன்னா நம்ம மூளை நமக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு வழியில் தானாக போக ஆரம்பிச்சிடும். அது எப்போதுமே நமக்கு நல்லதில்லை. சாய்ஸஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ். கான்ஷியஸ் சாய்ஸஸ்னால் நம்ம ரொம்ப சிந்திச்சு யோசித்து எடுக்கிற ஒரு முடிவு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு வீடு வாங்குற மாதிரி. அன்கான்ஷியஸ் சாய்ஸஸ், இது நம்ம யோசிக்காமலே எடுப்போம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ஒரு சின்ன முடிவை எடுக்கிறதுக்கு
சில செகண்ட்ஸுக்கு முன்னாடியே நம்ம மூளை என்ன முடிவு எடுக்க போகிறோம்னு அதுக்குள்ளே டிசைட் பண்ணிடுமா. இதை ரிசர்ச் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கதையை சொல்கிறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க. மனசுக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே பரோட்டா சாப்பிட்டோம், அதனால் இன்றைக்கி இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட இட்லியை ஆர்டர் பண்ண தான் நினைக்கிறீங்க. இட்லின்னு சொல்கிறதுக்கு சில செகண்ட்ஸுக்கு முன்னாடியே உங்கள் மூளைக்குள்ளே ஒரு ரகசிய ஓட்டிங் நடக்குது. அங்கே இருக்கிற உங்கள் பழைய டேஸ்ட் மெமரிஸ், அதாவது நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் டக்குன்னு ஒன்றா சேருது. இப்போது இந்த நெகட்டிவ் மெமரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு தெரியாமலேயே பேக்ரவுண்டில் ஓட்டு போட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நல்லா சுட சுட பரோட்டாவே ஆர்டர் பண்ணு அப்படின்னு உங்கள் மூளையை ஃபோர்ஸ் பண்ணுது. நீங்கள் அந்த நிமிஷத்தில் விழிப்புணர்வோட, அதாவது மைண்ட்ஃபுல்னஸோடு இருந்துருந்தா அலர்ட் ஆகி இல்லை நான் இட்லி தான் சாப்பிடுவேன்னு நீங்கள் கான்ஷியஸாக முடிவு எடுத்திருக்கணும். இந்த கதையிலேருந்து எல்லாம் தெரியுது, எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் நிஜம் என்னன்னா, இந்த பழைய ப்ரோக்ராமை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்களா இல்லை கான்ஷியஸாக அதை மாற்ற போகிறீங்களா? முழுக்க இதுவும் உங்கள் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.